ஓகே சார். இந்த ப்ரோகிராம வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 40 நிமிஷம் இங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா எடுத்துக்கங்க. இந்த 40 நிமிஷம் இங்க நீங்க செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு முதலீடு பண்றதா நினைச்சுக்கங்க. அப்படி நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதார மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்றது. என் பேர் சரவணன். நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். உங்கள் அத்தனை பேரையும் வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு வருமானம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அதுலயும் இன்னைக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்தாலும், ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் அதிகமான பேர். அவர் ரூ. 1,00,000 சம்பாதிச்சா கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்குன்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்க்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது, அந்த வருமானம் வருது, செலவாயிடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதையே மாத்தி அந்த வருமானத்த பாசிவ் இன்கமா மாத்துனா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் உங்க நண்பர் இங்க இங்க உங்கள இன்வைட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக தான் உங்க நண்பர் இங்க இன்வைட் பண்ணியிருக்காரு. ஆனா, அங்க உங்களுக்கு தேவையான விஷயம் எந்த நேரத்துல வேணாலும் கிடைக்கலாம். ஆனா, அந்த நேரத்த நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள ஒண்ணையும் கவனமா நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா, இங்க சொல்லக்கூடிய விஷயம்படி நீங்க நடந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, அத விட ஒரு படி மேலேயே உங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஃபுல் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்ற நிலைமையில நீங்க போய் அடைய முடியும். அதுதான் இங்க முக்கியமா சொல்ல வர விஷயமே. இங்க பாருங்க, ஒரு டைமண்ட். இந்த டைமண்ட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஜொலிக்குது. ஆனா, இந்த டைமண்ட் உருவானது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண தாது. அதாவது ஒரு மண்ணிலிருந்து பிரிச்செடுக்கப்பட்ட ஒரு தாதுலிருந்து அது உருவாகி, அத பட்ட தீட்டி, அத ஒரு பளபளப்பா கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு நடுவுல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ் சரியா நடந்ததுனால தான், அந்த டைமண்ட் ஜொலிக்குது. அப்போ நமக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளும் ஜொலிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு வெல்த்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆசைப்படாதவங்க யாருமே இல்ல. அப்போ அவங்க என்ன வேணும்? வருமானம் வேணும். அதுவும் ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பா இருக்கணும். அந்த வருமானம் வந்தா மட்டும் பத்தாது. அந்த வருமானத்த ஒரு ப்ராசஸ் பண்ணி, அந்த வருமானத்த பெருக்கணும். பெருக்கறதுக்கு தேவையான மனி மேனேஜ்மென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ பத்தி தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ் மேனேஜ்மென்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சரியா இந்த ப்ராசஸ் நடந்தா, அந்த வெல்த்தியான வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா போய் சேர முடியும். ஏற்கனவே அந்த வெல்த்தியான வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க அத்தன பேரும் இந்த ப்ராசஸ சரியா பண்ணதுனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப நமக்கும் தேவை இல்லையா? நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான இந்த நாலேட்ஜ், இந்த எஜுகேஷன், இந்த ஐடியா, அதுக்கு தேவையான வருமானம், அது அத்தனையும் குடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த கிறிஸ்டல். இந்த பிளாட்ஃபார்ம்க்குள்ள யாரெல்லாம் காலடி எடுத்து உள்ள வர்றாங்களோ, அவங்க அத்தன பேருக்கும் நிச்சயம் ஒரு வாழ்க்கையில ஒரு பொருளாதார மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு என்ன என் பாக்கெட்ல இருக்கு? எனக்கு பேக்கிரவுண்ட்ல என்ன இருக்கு? அப்படின்றத பத்தி கவலை இல்ல. எனக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்க யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்களோ, அவங்க அத்தன பேரையும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிசினஸ் மேனா மாத்தி அமைக்கிற சிஸ்டம் தான் இந்த கிறிஸ்டல். இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும். அப்போ இவங்க என்ன புதுசா சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டெக்னாலஜிய இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உலகத்துக்கே ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜிய இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேப்ரிகேஷன்னா என்ன? ஒரு பொருள உருவாக்குறதுக்கு பேரு ஃபேப்ரிகேஷன். அது எந்த பொருளா இருக்கட்டும். அத உருவாக்குறதுக்கு பேரு ஃபேப்ரிகேஷன். இத நம்ம பிசிக்கலா பார்த்திருக்கிறோம். அதையே இந்த டெக்னாலஜி மூலமா டிஜிட்டலா கொண்டு வர்றாங்க. டிஜிட்டலா இங்க ஃபேப்ரிகேஷன எப்படி பண்றது? அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க சொல்லி தர்றாங்க. இது உலகத்துக்கே புதுமையானது. அப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டெக்னாலஜிய பயன்படுத்தி ஒரு ஓர்ங்கிறது ஒரு தாது. அந்த தாதுவ வச்சு இங்க கிறிஸ்டல உருவாக்க போறோம்.
அது எந்த முறையில உருவாக்க போறோம்னா இங்க டிஜிட்டல் ப்ராசஸ்ல நம்ம பண்ண போறோம். இந்த டெக்னாலஜி தான் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்ற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஓர்ல இருந்து ஒரு கிறிஸ்டலா மாத்த போறோம். சரி, இந்த கிறிஸ்டலா மாத்தி என்ன பண்றது? அதை வித்துட்டு அதை கேஷா மாத்திக்க போறோம். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு 2 நிமிஷத்து வேலை. அந்த 2 நிமிஷத்து வேலையை நம்ம சரியா செய்ய கத்துக்கிட்டோம்னா நாமளும் அதிகமான கிறிஸ்டலை நம்ம உருவாக்க முடியும். டிஜிட்டல் முறையில அதிகமான வருமானங்களை நம்ம எடுக்க முடியும். இதுதான் இங்க சொல்லி தர்றாங்க. அப்போ இதுக்கு தேவையான அந்த கிறிஸ்டலை உருவாக்குறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நமக்கு வேணும்ல. ரா மெட்டீரியல் இருந்தா தானே ஒரு கிறிஸ்டலை உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபேப்ரிகேஷன் கிட் அப்படின்னு இருக்கு. இந்த கிட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கிறிஸ்டலை உருவாக்க போறோம். அப்போ இந்த கிட்டோடைய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப கம்மியான விலையில இந்த கிட்டு கிடைக்குது. என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதனையும் ஒரு வெல்த்தியான வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு தேவையான எஜுகேஷன், ஐடியா, நாலேஜ், அதுக்கு தேவையான வருமானம், அது அத்தனையும் கொடுக்கிற சிஸ்டம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு எவ்வளவு, அந்த கிட்டுக்கு பர்ச்சேஸுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆனா இங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை $100 மட்டும் கொடுத்து அந்த கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா போதும். இதுக்கு மேல டாப் அப், அப்கிரேடு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு $100. அந்த $100க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 ஓர். அதுதான் ரா மெட்டீரியல். 1000 ஓர் கிடைக்குது. 2 பவர் கார்டு கிடைக்குது. பவர் வேணும் இல்லையா? பவர் இருந்தா தானே அந்த ப்ராசஸ பண்ண முடியும். 2 பவர் கார்டு கிடைக்குது. அதுக்கு தேவையான எனர்ஜி, ஃபியூல். இந்த கிட்டுக்கு தான் $100 கொடுக்குறீங்க. இங்க $100 இன்வெஸ்ட் பண்ணல. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது இது. இது ஒரு ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அது மூலமா நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இப்போ $100க்கு இந்த மெட்டீரியலை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு எப்படி நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ண போறோம்? இந்த $100 எங்க போகுது? ஒரு கணக்கு வேணும் இல்லையா? அந்த கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் ஷேர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% அந்த 1000 ஓர்ல 50% 500 ஓர், அதாவது $50 ஃபேப்ரிகேஷன், செல்ஃப் ஃபேப்ரிகேஷனுக்கு போகுது. இத யாரெல்லாம் இந்த ஃபேப்ரிகேஷனை செல்ஃபா பண்றாங்களோ அவங்களுக்கு இது பிரிஞ்சு போயிடுது. அடுத்தது இன்னொரு 50% எங்க போகுதுன்னா, இந்த ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜியை ஒரு டீமா சேர்ந்து செய்யறாங்கல்ல, அந்த டீமுக்கு வருமானமா போகுது 500 ஓர். அப்போ 50-50 பிரிஞ்சிடுது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு என்ன லாபம்? இந்த சிஸ்டத்தை நடத்துறதுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க சேரும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு சிங்கிள் பைசா கூட இவங்க எடுக்கிறது இல்லை. ஆனா உங்களை சம்பாதிக்க வச்சு உங்க சம்பாதிக்கக்கூடிய உங்க வருமானத்திலிருந்து 10% இவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லா சிஸ்டத்திலையும் முதல்ல எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்து நமக்கு கமிஷனா கொடுப்பாங்க. ஆனா இங்க 100%யும் பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அதுல இருந்து 10% எடுக்கிற சிஸ்டம் தான் இந்த கிறிஸ்டல் சிஸ்டம். சரி, இப்ப 100% பிரிஞ்சிருச்சு. 10% சம்பாதிச்சா சாஃப்ட்வேருக்கு ஃபீஸ். இது மூலமா என்னென்ன வருமானங்கள் இருக்கு? எத்தனை வருமானங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் ஃபேப்ரிகேஷன். இங்க உள்ள வர்ற அத்தனை பேருமே முதல்ல செய்யக்கூடியது செல்ஃப் ஃபேப்ரிகேஷன். நான் வர்றேன், நான் செல்ஃபா அந்த 2 நிமிஷம் வேலை சொன்னீங்கல்ல, அந்த வேலையை நான் செய்யறேன். சரி, இது செய்யும் போது இன்னும் எனக்கு அடிஷனலா என்ன கிடைக்குது? இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு நான் எத்தனை பேருக்கு வேணாலும் சொல்லலாம் இல்லையா? சொன்னாக்கா ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது. அதுவும் எப்படி? டெய்லி கிடைக்குது. இது மட்டுமா? அடுத்தது, இந்த வேலையை நம்ம சரியா செய்யும் போது நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா? சொல்லும் போது ஷிஃப்ட் பைனரின்னு உலகத்துக்கே ஒரு புதுமையான ஒரு வருமானத்தை உள்ள கொடுக்குறாங்க. அது மட்டுமா? அன்லிமிட்டெட் லெவல் பைனரி இன்கம். அது என்ன சார்? ஷிஃப்ட் பைனரி, அன்லிமிட்டெட் லெவல் பைனரி. இங்க 2 பைனரி ஒர்க் ஆகுதுங்க. அதான் இங்க 2 பைனரியா காட்டுறாங்க. ஷிஃப்ட் பைனரி 1, அன்லிமிட்டெட் லெவல் பைனரி 1. இது மட்டுமா? parallel பர்ச்சேஸ் இன்கம். அதாவது எனக்கு டெய்லி நீங்க வருமானம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வருமானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த parallel பர்ச்சேஸ் இன்கம். இது மட்டுமா? ரீபர்ச்சேஸ் இன்கம். ரீபர்ச்சேஸ் இன்கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துடைய இதயம்னு சொல்லலாம்.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் இதுக்குள்ள இருக்கு. 6 வகையான வருமானங்கள் இருக்கு. இந்த 6 வகையான வருமானங்களையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். செல்ஃப் ஃபேப்ரிகேஷன். சார் நான் உள்ள வர்றேன். நான் மட்டும் வேலை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அவங்களுக்கு தான் இந்த பதில். கெட் 50% ஃப்ரம் எவ்வரி யூசர். அங்க $100 வரும்போது $50 அப்படியே பிரிஞ்சு போச்சுல்ல. அதுல இருந்து ஒவ்வொரு ஆக்டிவ் யூசருக்கும் இந்த சிஸ்டத்துல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 50%ல இருந்து ஷேர் போகும். எப்படி? ஒரு மாச கணக்கா, வார கணக்கா? இல்ல, எவ்வரி செகண்ட் போகும். எவ்வரி செகண்ட் ஆக்டிவா இருக்கிற அத்தனை பேருக்கும் போகும். இதுல என்ன செய்யணும்? டெய்லி ஒர்க் என்ன? நான் என்ன செஞ்சா இந்த வருமானம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பட்டன் ஹார்வெஸ்ட், ரீஃபில்ங்கிற 2 பட்டனை 3 வேளை பிரஸ் பண்ணா போதும். இதுதான் வேலை. இத செஞ்சாக்கா உங்களுக்கு எவ்வரி செகண்ட் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் மினிமம் 200%. $100 கொடுத்து உள்ள வர்ற ஒரு பர்சனுக்கு அவர் இந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் மூலமா 200% ரிட்டர்ன் கிடைச்சிரும். அவர் இந்த செய்யக்கூடிய வேலைக்கு கிடைச்சிரு. சரிங்க. ஏன் மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணலாம்னா அன்லிமிட்டடா நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த சிஸ்டத்துல உள்ள பவர். அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். சரிங்க. டெய்லி ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உள்ள வந்தேன், எனக்கு 200% கிடைச்சிடுது. $200 எனக்கு கிடைச்சிடுது. அப்ப எனக்கு லாபம் தான் அப்படின்னு நீங்க மனசார உணர்ந்தால் இத மத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம். மத்தவங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது. எப்படிங்க? நீங்க பண்றது மாதிரி ஹார்வெஸ்ட், ரீஃபில்ங்கிற அந்த 2 பட்டனை அவங்களும் பிரஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க ஒரு பிரஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு 10%, 10%, 10% உங்களுக்கு வரும். எத்தனை முறை அதை கிளிக் பண்றாங்களோ அத்தனை முறை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இதுல உள்ள ஒரு ஹைலைட். சரி, அப்போ இத வந்து எத்தனை பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் ஸ்பான்சர். நீங்க எவ்வளவு பேருக்கு வேணாலும் சொல்லுங்க. எவ்வளவுக்கு பேருக்கு வேணாலும் இந்த ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி கத்துக் கொடுங்க. அவங்க அத்தனை பேரும் அந்த ஹார்வெஸ்ட், அந்த ரீஃபில், அந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10%, 10% லைஃப் டைமுக்கு வந்துட்டு இருக்கும். அவங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்யறாங்களோ அவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஷிஃப்ட் பைனரி இன்கம். ஷிஃப்ட் பைனரி இன்கம் உலகத்துக்கே ஒரு புதுமையான இன்கம்னு சொன்னேன். இதுல எவ்வளவு கிடைக்குதுன்னா 40%, $40 கிடைக்குது. சரிங்க. இந்த சிஸ்டத்துல நீங்க இணைஞ்சிட்டீங்க. இந்த சிஸ்டத்து சாஃப்ட்வேருக்கு சொந்தக்காரர் நீங்க தான். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா, உலகத்துல உள்ள யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்க இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலாம். அப்படி நீங்க ஒரு நண்பருக்கு கொடுக்குறீங்க. ஒரு நண்பர் உங்கள்கிட்ட இதை கேட்டு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அசோசியேட் ஆயிட்டாரு. சரி, இப்போ 2வது நண்பருக்கு கொடுக்குறீங்க. அவரும் வந்து இதுல வந்து அசோசியேட் ஆயிட்டாரு. இப்போ 2 நண்பர் வந்ததுனால உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு $40. உங்களுக்கு $40 ரிலீஸ் ஆயிட்டு அடுத்த ஐடி பிளேஸ் ஆயிடும். அப்போ ஏ பி 2 பேர் பிளேஸ் ஆனா இங்க ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகுது. இங்க ஒரு பைனரி கம்ப்ளீட் ஆனோம்னா ஒரு ஷிஃப்ட் ஆகி புது ஐடி இங்க கிரியேட் ஆயிடுது. அப்போ அந்த ஐடியை யாரு ஃபில் பண்றது? நீங்க ஃபில் பண்ணலாம். இல்ல உங்க கூட வந்திருக்காங்கல்ல அவங்களும் ஃபில் பண்ணலாம். இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ அந்த 2வது வந்தார்ல நபர், அவர் என்ன பண்றாரு? அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இந்த விஷயம் புடிச்சிருச்சு அவருக்கு. உடனே 2 நண்பருக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவர் வாய்ப்பு கொடுத்த உடனே அவருக்கு வருமானம் கிடைச்சிருச்சு. அப்போ இங்க நல்லா பாருங்க. அவரு 2 நண்பருக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அவருக்கு இந்த வருமானம் கிடைச்சிருச்சு. இந்த வருமானம் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. உடனே அவரு எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காரு பாருங்க. மேல இங்க வந்து ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிட்டார். இந்த ஒரு இடத்துல பிளேஸ் ஆனதுனால இன்னும் ஒரு இடம் காலி இருக்கு. அப்போ அந்த இடத்தை யாரு ஃபில் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு நண்பருக்கு கொடுக்குறீங்க. இந்த சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அங்க 2 பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆனதுனால உங்களுக்கு மறுபடியும் $40 வந்தாச்சு. மறுபடியும் ஒரு புது ஐடி அங்க கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். 2 பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆனா ஒரு ஐடி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு புது ஐடி வந்துரும். சரி, இதை யாரு ஃபில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த முதல்ல வந்தார்ல அவரு என்ன பண்றாரு? அவரு 4 ஃப்ரெண்டுக்கு கொடுக்கிறாரு. 4 ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா அங்க 2 ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகும். 2 ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? 2 ஷிஃப்ட் இங்க கம்ப்ளீட் ஆன உடனே இவரே வந்து இங்க பிளேஸ் ஆயிட்டாரு. திரும்ப இவரே வந்து இங்க பிளேஸ் ஆயிட்டார். இதுதான் இந்த ஷிஃப்ட் பைனருடைய ஹைலைட்.
இங்க வந்த உடனே அவருக்கு $40 ரிலீஸ் ஆயிட்டு அடுத்த ஐடி ஓபன் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஐடி ஓபன் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஐடி ஓபன் ஆகும், அடுத்த ஐடி ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிட்டா அடுத்த ஐடி ஓபன் ஆகும். இது மாதிரி அன்லிமிட்டெட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, நீங்க அறிமுகப்படுத்துற உங்க நண்பர் இதுல எவ்வளவு ஏர்ன் பண்றாரோ அதுல 50% உங்களுக்கு வந்திருக்கும். இவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா, உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்திருக்கும். இவர் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அதுதான் இந்த சிஸ்டத்துடைய பவர். ரெண்டாவது, ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு $40 சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய். ஒரு 10 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றீங்க, 30,000 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றீங்க, 30 நாள் 30 ஷிஃப்ட், உங்களுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய். அது ஒரு நாளைக்கு பண்ணாலும் 1 லட்சம் தான், ஒரு வாரத்துல பண்ணாலும் 1 லட்சம் தான், ஒரு மாசத்துல பண்ணாலும் 1 லட்சம் தான். அதாவது இங்க கண்டிஷன் கிடையாது, இவ்வளவு ஷிஃப்ட் தான் பண்ணணும்ன்ற கண்டிஷன் கிடையாது. எத்தனை ஷிஃப்ட் வேணாலும் முடிக்கலாம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு $40 $40 $40. அப்போ உங்க நண்பர் பண்ணிட்டாக்கா அவர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகி மறுபடியும் உங்களுக்கு ஷிஃப்ட் கிடைக்குது. அதுலயும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு. இந்த ஷிஃப்ட் பைனரி தான் இங்க ஒரு அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பைனரி சிஸ்டம். அப்போ இது வந்து நீங்க டைரக்டா கொடுக்கக்கூடியது எல்லாமே அந்த ஷிஃப்ட் பைனரியில வந்து கம்ப்ளீட் ஆகுது. அங்க ஏபி ஆல்பா பீட்டா அதுல 2 கொடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு பைனரியில வந்து பிளேஸ் ஆகுது. என்னன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லெவல் பைனரி இன்கம். இங்க எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா $2 கிடைக்குது. அங்க உங்களுக்கு $40 கொடுத்துட்டு அதே நேரத்துல இன்னொரு பைனரியில பிளேஸ் ஆகி உங்களுக்கு $2 கொடுக்குது. இங்க அன்லிமிட்டெட், இங்க வந்து கணக்கே கிடையாது. இது எவ்வளவு டெப்த் போனாலும் உங்களுக்கு 2 பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆனா உங்களுக்கு $2 $2 $2 ரிலீஸ் ஆகும். இங்க யாரு கொடுக்கிறது சப்போர்ட் ஆகும்? ஒண்ணு நீங்க கொடுக்கிறது ஏபி சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு மேல இருக்கிற உங்க ஸ்பான்சர் இருக்கார்ல, அவரு ஏபி கொடுத்துட்டா மிச்சம் 3வது எங்க கொடுப்பாரு? 3வது ஒரு நண்பரை தெரிஞ்சா எங்க பிளேஸ் பண்ணுவாரு? அவர் 3வது ஸ்பான்சர் பண்ணார்னா ஆல்பால கொடுத்தாருன்னா ஆல்பால யார் இருக்காங்களோ அவங்க கீழே வந்து பிளேஸ் ஆகும். பீட்டால கொடுத்தாருன்னா பீட்டாவில யார் இருக்காங்களோ அவங்க கீழே வந்து பிளேஸ் ஆகும். அப்போ எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட், ரெண்டாவது ஒரு வருமானம். $2 இங்க வந்து கட் ஆஃப் கிடையாது, கேப்பிங் கிடையாது. அன்லிமிட்டட் டெப்த்ல உங்களுக்கு அதிகமான வருமானங்களை இங்க எடுக்க முடியும். இங்க இதுதான் இந்த 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 அன்லிமிட்டட் லெவல் பைனரியோட ஹைலைட். இங்க இங்க ஒண்ணு, ஒரு பவர் கார்டு இங்க கிடைக்குது. $2 உங்களுக்கு கிடைக்குது. அது கூட ஒரு பவர் கார்டு கிடைக்குது. இந்த பவர் கார்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $200. இந்த பவர் கார்டோட வேல்யூ $200. அப்போ உங்களுக்கு ஆல்பா பீட்டால 2 பேர் கொடுத்தீங்கன்னா $40 கொடுத்துட்டு இங்க $2 உங்களுக்கு கொடுத்து அது இல்லாம ஒரு பவர் கார்டும் கொடுக்குது. ஒரு பவர் கார்டோட வேல்யூ $200. அப்போ 5 பேர் பண்ணீங்கன்னா 5 2 $10 இந்த அன்லிமிட்டட் லெவல் பைனரியில கிடைக்குது. 5 பவர் கார்டுக்கும் 5 × 200 $1000 கிடைக்குதுங்க. அப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கும் இந்த 5 பவர் கார்டுன்னு உருவாக்கி கொடுக்க நீங்க நினைச்சா உங்களுடைய அந்த ஷிஃப்ட் பைனருடைய வருமானத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள. யாரு வந்தாலும் இங்க வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ ஒரு 500 பேர் இந்த $2 கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ல 500 பேர் உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1000 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்பான்சர் பண்றது வரும், உங்களுடைய ஸ்பான்சர் பண்றதும் கீழே வரும், நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல அன்லிமிட்டெட் இன்கம் இதுல எடுக்க முடியும். இதுல சொன்னது மாதிரி கட் ஆஃப் கிடையாது, கேப்பிங் கிடையாது. அன்லிமிட்டெட் டெப்த்ல உங்களுக்கு வருமானம் இருக்கு. அவ்வளவு பெரிய வருமானம் இந்த $2 இருக்கு. அடுத்தது பேரலல் பர்ச்சேஸ் இன்கம். இப்போ யூ கேன் யூஸ் ஒன்லி யுவர் டீம் இன்கம். இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வந்து நிறைய ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாயை போட்டு நான் இது வந்து பெரிய அளவுல எனக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டாக்கா இங்க ஒரே ஒரு $100 மட்டும்தான். இந்த $100க்கு மேல இங்க எதுவுமே பர்ச்சேஸ் கிடையாது. சரி, அப்போ எனக்கு வரக்கூடிய இந்த டெய்லி ரிட்டர்ன்ஸ் இருக்கு, டெய்லி வருமானம், அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க டீம் வருமானத்தை நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா அது உங்க டீமை உருவாக்கும் போது உங்களுக்கு டீம் வருமானம் கிடைக்கும். அந்த டீம் வருமானத்தை வச்சு உங்களுக்கு பவர் கார்டு நீங்க 5 கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார்டா நீங்க ஆக்டிவ் பண்ணிக்கலாம்.
அப்போ $200% இன்கம் ஃபார் எவ்வரி 100 பர்ச்சேஸ். $100 உங்ககிட்ட டீம் வருமானம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார்டை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இதுல $100 வச்சீங்கன்னா 1x, ஏற்கனவே ஒரு எக்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு, இப்ப இன்னொரு எக்ஸ்ல வரும், 2 எக்ஸ்ல வருது. அடுத்தது $200 நீங்க ஆக்டிவ் பண்ணீங்கன்னா, ரெண்டாவது பவர் கார்டு 2 பவர் கார்டு ஆக்டிவ் பண்ணீங்கன்னா 2 எக்ஸ்ல வருது. $300 ஆக்டிவ் பண்ணீங்கன்னா 3 எக்ஸ்ல வருது. $500 ஆக்டிவ் பண்ணீங்கன்னா 5 எக்ஸ்ல வருது. அப்போ தினமும் $1 வருதுன்னா இந்த 5 கார்டு ஆக்டிவ் பண்ணும்போது $5 வரப்போகுது. இந்த பேரலல் பர்ச்சேஸ் இன்கம் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்ல, இன்னும் அதிகமான வருமானங்கள் இதுக்குள்ள காத்துட்டு இருக்கு. அடுத்தது ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த சிஸ்டத்துடைய இதயமே அந்த ரீபர்ச்சேஸ் தான் சொன்னேன். இது எப்படி நடக்கும்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுனால இந்த சிஸ்டத்துல வர்ற அத்தனை பேருக்குமே வருமானம் இருக்கு. 50% ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஃபேப்ரிகேஷன்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹார்வெஸ்ட் ரீஃபில டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டச் பண்ணும்போதும் 50% உங்க வேலட்டுக்கு வரும், 50% அங்க ரிட்டென்ஷன் வேலட்டுக்கு போகும். அதுதான் ரீபர்ச்சேஸ் வேலட்டுக்கு போகும். இது போறதுனால என்ன நடக்குதுன்னா, முன்னாடி வந்தவங்க, பின்னாடி வந்தவங்க, சீனியர் அதெல்லாம் இங்க கணக்கே கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் இன்கம். எல்லாருக்குமே ஈக்குவல் இன்கம். அப்ப இது மட்டுமானா, அடுத்தது 25% ஃப்ரம் யுவர் டீம் இன்கம்ல இருந்து 25% அந்த ரீபர்ச்சேஸ்க்கு போகுது. அதனாலதான் அந்த டேங்க்ல இருந்து தினமும் எல்லாருக்கும் வருமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு ஓர் டேங்க் அப்படின்னு இருக்கு. இந்த ஓர் டேங்க் தான் இதுல பவர்ஃபுல். அந்த ஓர் டேங்க்ல இருந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முறைப்படி எல்லாருக்கும் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே வருமானம் கிடைக்கும். இந்த சிஸ்டத்துல வந்தா இங்க வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு வருமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. கெட் ஆல் அதர் இன்கம் எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன். அதாவது இந்த விஷயத்துல என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு 2 பேரையோ 5 பேரையோ 10 பேரையோ நம்ம இந்த சொல்லி இந்த சிஸ்டத்துல எடுத்துட்டு வருவோம். ஒரு பைனரி ஷிஃப்ட் பைனரி இன்கம் எடுப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த $1000 எல்லாருக்கும் அந்த $200 முடிஞ்சு எல்லாருக்குமே பவர் கார்டு கம்ப்ளீட் ஆகும். நிச்சயமா கம்ப்ளீட் ஆகியே தீரணும். வேற வழியே இல்ல. அப்போ அந்த தீரும்போது மறுபடியும் எகைன் நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ ஷிஃப்ட் பைனரில அந்த வருமானம் திரும்பவும் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த பவர் கார்டு மறுபடியும் கம்ப்ளீட் ஆகும். மறுபடியும் கம்ப்ளீட் ஆகுச்சுன்னா நீங்க என்ன ஷிஃப்ட் பைனரில சம்பாதிச்சீங்களோ அது மறுபடியும் திரும்ப கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு 5 பவர் கார்டை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் அவங்க கிட்ட இருக்கும். திரும்ப அந்த பவர் கார்டு அவங்களுக்கு குறைய திரும்ப ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் பைனரியில என்ன வருமானம் எடுத்தீங்களோ அந்த வருமானம் திரும்ப 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 நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய ஹைலைட். இந்த சிஸ்டம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பெரிய அளவுல பரவிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரீபர்ச்சேஸ்ல கிடைக்கக்கூடிய அதிகமான வருமானங்கள். அதாவது ஒரு டைம் நீங்க டீமை செட் பண்ணுங்க. ஒரு டைம் டீமை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் முழுக்க நீங்க இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. நான் ஸ்டாப் ரெகுலர் இன்கம் கொடுக்கக்கூடிய பிளான் தான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பிளானை நான் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வர்ற அத்தனை பேருக்குமே வருமானம் 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 வருமானம். ஒரு வருமானத்தை எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு வருமானம், அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு வருமானம். எங்க இருந்து எந்த வருமானம் வந்துச்சுன்னே தெரியல. கணக்கு போட்டு பாக்குறதுக்குள்ள இன்னொரு வருமானம் ஆட் ஆயிடுது. இப்ப இன்னைக்கே இப்படின்னா இன்னும் இந்த சிஸ்டம் வளரும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுல வந்த வருமானத்தை மினிமம் வித்ட்ரால் $10 $10 வந்தா நீங்க வித்ட்ரா போட்டுக்கலாம். மேக்சிமம் வித்ட்ரால் அன்லிமிட்டெட். நீங்க எவ்வளவு டாலர் வேணாலும் நீங்க வித்ட்ரா போட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போகலாம். சரி சார், $10 வந்தா மட்டும் தான் வித்ட்ரா போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. B2B முறையில நீங்க $1 வந்தா கூட நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க கேஷா மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க, இதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? எல்லா சிஸ்டத்திலையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்களே, அது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கிறிஸ்டல். இங்க எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. உங்களுடைய சுதந்திரமான நீங்க உழைப்பை போட்டு சுதந்திரமான வருமானத்தை நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் இந்த கிறிஸ்டல். இதை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா அதை நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க.
நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணியே தீர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வருமான வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இதுல அப்கிரேடுன்ற விஷயமே கிடையாது. இங்க வந்து உங்க கையில இருக்கிற பணத்தை எல்லாம் திரும்ப 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 போடணுன்ற அவசியம் இங்க கிடையாது. இங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு $100 சார். $100 ஒரு மாசம் செலவு பண்ற அந்த பணம். சில பேருக்கு ஒரு வாரம் செலவு பண்ற பணம். சில பேருக்கு ஒரு நாள் செலவு பண்ணக்கூடிய பணம். அந்த $100 மட்டும்தான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர வேற எந்த விதமான, அதுவும் அந்த கிட் பர்ச்சேஸ்க்கு தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நீங்க எடுத்து இத பயன்படும் போது இந்த கம்யூனிட்டி கூட ஒரு 90 நாள் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. ஏன்னா இங்க உள்ள அத்தனை பேருமே தான் மட்டும் வளரணும், நான் மட்டும் வளரணும்ன்ற எண்ணத்துல யாருமே இங்க இல்ல. ஒவ்வொருத்தரையும் இந்த சிஸ்டத்துல வந்த ஒவ்வொருத்தரையும் எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி கூட தான் நீங்க வந்து கனெக்ட் ஆகுறீங்க. அப்போ நீங்க நிச்சயம் வளர்றது, உங்களுடைய கனவுகள் அத்தனையும் இங்க ஃபுல்ஃபில் பண்றது நிச்சயம். அப்போ 90 நாள் இங்க வந்து பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா, இது மூலமா நீங்க சேஞ்ச் யுவர் லைஃப் வித்தின் 3 இயர்ஸ். சில பேருக்கு 3 இயர்ஸ், சில பேருக்கு 1 வருஷத்திலே ஆகலாம், சில பேருக்கு 2 வருஷத்திலே ஆகலாம். உங்களுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து நீங்க இந்த சிஸ்டத்துக்கு கூட எந்த அளவுக்கு நீங்க கமிட்மெண்டா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ட்ரீம் சீக்கிரமா ஃபில் ஆகும். கிரேட் டீம் சப்போர்ட். இங்க டீம் சப்போர்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. யாருகிட்ட வேணாலும் என்ன சப்போர்ட், என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. இங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல உள்ள அட்மின்ஸ் யாருகிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் சப்போர்ட் இங்க இருக்கு. இங்க டீம் ஆபீஸ் இருக்கு. அந்த டீம் ஆபீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, மீட்டிங்ஸ் இங்க வந்து மீட்டிங்ஸ் அங்கங்க நடத்தி கொடுக்குறாங்க. அந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்பதான் ராமேஸ்வரத்துல முடிச்சுட்டு வந்தோம். அடுத்தது இப்போ சென்னையில ட்ரைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வர சண்டே அன்னைக்கு ட்ரைனிங்ஸ் நடக்குது. லெவல் 1 ட்ரைனிங். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்ஸ்ல வந்தா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 முடிச்சிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்க நடத்தி கொடுக்குறாங்க. ரெகக்னேஷன் ஒருத்தரையும் இங்க அங்கீகரிச்சு அவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுத்து அவங்களுக்கு பாராட்டு விழா எல்லாமும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு மனுஷன் இல்லைன்னா விரும்புறாரோ அது அத்தனையும் இங்க வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? தேங்க்ஸ் டு எவ்ரிஒன். இது மட்டும் இல்ல, என்னுடைய சைட்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு இது எப்படி இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றத ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுதான் அந்த சைட்டு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இதான் அந்த சைட்டு. இந்த சைட்டு பாருங்க. அதாவது ஐடி ஆக்டிவேஷன் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து இங்க ரிட்டர்ன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த வீல் சுத்திக்கிட்டே இருக்கும். வீல் சுத்த 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 உங்களுக்கு இங்க ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்ல, இங்க இந்த ஃபேப்ரிகேஷன் அப்படின்ற இடத்துல ஒரு 2 லட்சம் ஜெம்ஸுக்கு மேல இருக்கு பாருங்க. இதுதான் இதுல உள்ள ஹைலைட். அதாவது இங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகும்போது உங்க வருமானம் வரும். வரும்போது இங்க 2 லட்சம் ஜெம்சிக்ஸ் இங்க ஹார்வெஸ்டிங்குள்ள வரும். இப்போ இந்த 2 லட்சம் ஜெம்சிக்ஸை நான் ஒரு ப்ரெஸ் பண்றேன். அதாவது ஹார்வெஸ்ட் பண்றேன். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இது எங்க போகுதுன்றத பாருங்க. நீங்க மேல உள்ள கணக்கு பாத்துங்க. கேடிஎல் எத்தனை இருக்குன்னு, கீழே கிறிஸ்டல் வாலெட்ல எவ்வளவு இருக்குன்றதையும் பாத்துக்குங்க. இப்போ அதை நான் வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ண போறேன். இந்த சிஸ்டத்துல செய்ய வேண்டிய 2 நிமிஷத்து வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்குங்க. இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்றத நீங்க பாத்துக்குங்க. சரி, இப்போ நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஹார்வெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க 0 ஆயிடுச்சு. இங்க பாருங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு காட்டுது. இங்க பாருங்க மாறிடுச்சு. அதாவது அதுல 50% இங்க என்னுடைய வேலெட்டுக்கு வந்தாச்சு. 50% ரீபர்ச்சேஸ்க்கு போயாச்சு. இதுல 10% சாஃப்ட்வேர் ஃபீஸுக்கு போயாச்சு. 10% என்ன ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு போயாச்சு. எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்தாச்சு. சரி, இப்ப நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபியூல் 62% இருக்குல்ல, இந்த 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 ஃபியூலை நான் ஃபில் பண்ணணும். அது எங்க ஃபில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கீழே பாருங்க, ஃபியூல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபியூல் அப்படின்ற இந்த இடத்த நான் டச் பண்ணேன்னா இந்த இடத்துல 1000 கேலன் அப்படின்னு மாறிடும். இப்போ அதை வந்து நான் டச் பண்ணி காட்டுறேன்.
இங்க பாருங்க, இப்ப பிரஸ் பண்ணிட்டேன், ஃபியூல் கம்ப்ளீட்டட். இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா 100% வந்திருக்கும். இதுதாங்க வேலை. அந்த ஹார்வெஸ்ட் வந்த வருமானத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஃபியூல ஃபில் பண்ணணும். இப்ப என்ன பண்ணோம், நமக்காக இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணி ஃபேப்ரிகேஷனை நடத்தி நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், உள்ள ஏதாவது ஃபேப்ரிகேஷன் நடந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணலாமா? இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்றேன், என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அங்க பாருங்க, அதுக்குள்ள 18 ஜெம் 6 வந்தாச்சு. 18 ஜெம் 6. இப்ப இன்னும் உள்ள ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம அந்த செய்ய வேண்டிய 2 நிமிஷத்து வேலையை செஞ்சிட்டோம்னா இந்த சிஸ்டம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சிஸ்டத்தை மத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்கி கொடுத்து அதையே பாசிவ் இன்கமா மாத்திட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த வருமானத்தையும் இந்த கிறிஸ்டல் மூலமா உருவாக்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருந்தோம்னா நாமளும் நல்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைக்கு போக முடியும். நம்மளை சார்ந்த அத்தனை பேரையும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அத்தனை பேரும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்க்கையை நடத்தணும், அதுக்கு இந்த கிறிஸ்டலை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.